அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவுன்னே சொல்லலாம். ஜூலை மாசத்துக்கான மணி சேலஞ்சுக்கான வீடியோ தான் இது. இந்த ஜூலை மாசம் ஃபுல்லாவே இந்த வீடியோல நான் கொடுத்திருக்கக்கூடிய படத்தை நீங்க பார்த்தாலே போதும், உங்க தேவைக்கும் அதிகமாவே பணம் சேர ஆரம்பிக்கும். இந்த ஜூலை மாசத்துல உங்களுக்கு எந்த ஒரு பண கஷ்டமும் இருக்காது, கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படாது. இப்ப இருக்கக்கூடிய பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் கூடிய சீக்கிரத்திலேயே ஒரு முடிவுக்கு வரும்னு சொல்லலாம். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத, ரொம்ப சக்தி வாய்ந்த, அதே சமயம் 10 பைசா கூட செலவே இல்லாத ஈர்ப்பு விதி பயிற்சியை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை இந்த ஜூலை மாசம் ஃபுல்லாவே பண்ணும்போது நிச்சயமா அற்புதமான பணவரவு ஏற்படும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பணவரவுல இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும், கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படாது. இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிய ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிய செய்யலாம். அதே மாதிரி உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம். நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிய செய்யலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாத ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக் தான் இது. நம்ம சேனல்ல தொடர்ந்து ஒவ்வொரு மாசத்துக்கும் மணி சேலஞ்சுக்கான மணி மந்த்ராவை பத்தி நான் உங்களுக்கு பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அது கூட இப்போ இந்த ஜூலை மாசத்துல மணி சேலஞ்சுக்கான வீடியோ தான் இது. இப்ப நான் சொல்ல போற இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிய இந்த ஜூலை மாசம் ஃபுல்லாவே நீங்க செய்யுங்க. மினிமம் 21 நாட்கள் செய்யணும். மேக்சிமம் இந்த ஜூலை மாசம் ஃபுல்லாவே நீங்க தாராளமா செய்யலாம். தொடர்ந்து செய்யணுமான்னு கேட்டீங்கன்னா நடுவுல பிரேக் எடுக்காம செய்யறது நல்லது. ஏன்னா இந்த மாதிரியான ஈர்ப்பு விதி பயிற்சிகள் எல்லாமே நம்ம ஆழ் மனசுல இருக்கக்கூடிய பதிவுகளை மாத்தி அமைக்கும். அந்த வகையில நம்ம தொடர்ந்து 21 நாட்கள் செய்யும் போது நம்ம ஆழ் மனசுல இருக்கக்கூடிய பதிவுகள் மாறும். நடுவுல ஒரு நாள் இந்த பரிகாரம் செய்ய மறந்துட்டீங்கன்னா பரவாயில்ல, அதை நினைச்சு பெருசா கவலைப்பட வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு தொடர்ந்து 21 நாட்கள் செய்யறதுக்கு பாருங்க. இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிய யாரெல்லாம் செய்யலாம்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே செய்யலாம். இன்னைக்கு எல்லாருக்கும் பணத்தோட தேவை இருக்கதான் செய்யுது. எவ்வளவு பணம் வந்தாலும் பத்த மாட்டேங்குது. இன்னும் ஒரு சிலருக்கு பண கஷ்டம் இருக்கு. அடுத்ததா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை கடன் பிரச்சனை. இன்னும் ஒரு சிலருக்கு கொடுத்த பணம் திரும்பி வரலைங்கிற கவலை. இந்த மாதிரி உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி, இந்த பரிகாரத்தை செய்யுங்க. முக்கியமான விஷயம், எந்த ஒரு பிரச்சனைகளையும் கஷ்டத்தையும் உங்க மனசுக்குள்ள வச்சுக்காம பாசிட்டிவான எண்ணங்களோட இந்த பரிகாரத்தை செய்யும் போது கை மேல பலன் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப நான் உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான விஷன் போர்டு டெக்னிக்கை தான் சொல்ல போறேன். அதாவது இந்த படத்தை நீங்க 5 நிமிஷம் மட்டும் பார்த்தாலே போதும். பெருசா மெனக்கிடணுங்கிற அவசியம் கூட கிடையாது. ஒரு சில எளிமையான விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணி இந்த படத்தை பார்த்தா கை மேல பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பரிகாரத்துக்கு நமக்கு எந்த ஒரு தாந்திரிக பொருளும் தேவைப்படாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 10 பைசா கூட செலவே இல்லாத பரிகாரம் தான் இது. இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு காலையில எந்திரிச்ச உடனே செய்யுங்க, அப்படி இல்லைன்னா நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி செய்யுங்க. இதுல பெஸ்டான டைம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டைம் தான் நமக்கு பெஸ்டான டைமா இருக்கு. இந்த 2 டைமும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்ல, மத்தியான நேரத்துல நான் ஃப்ரீயா இருப்பேன், அந்த டைம்ல செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம். இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், முதல் நாள் மத்தியானம் செஞ்சீங்கன்னா தொடர்ந்து மத்தியானம் மட்டுமே இந்த பரிகாரத்தை செய்யுங்க. முதல் நாள் நைட்டு செய்யறீங்கன்னா தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களுக்கும் நைட்டு நீங்க செய்யுங்க. இந்த பரிகாரத்துக்கு நீங்க ராகு காலம் பார்க்கணும், யமகண்டம் பார்க்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. அதனால அந்த நாள் முடியறதுக்குள்ள, அதாவது நைட்டு 12 மணிக்குள்ள ஒரு 5 நிமிஷம் மட்டும் நீங்க ஸ்பெண்ட் பண்ணாலே போதுமானது. இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முன்னாடி முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. நைட்டு செய்யறீங்கன்னா நீங்க தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துகிட்டும் இந்த பரிகாரத்தை செய்யலாம்.
முதுகு தண்டை ஸ்ட்ரைட்டா வச்சு உட்கார்ந்துகிட்டு மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. நம்ம சேனல்ல சொல்லக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் மிகப்பெரிய காரணமும் அறிவியல் உண்மையும் இருக்கு. உதாரணத்துக்கு முதுகு தண்டை ஸ்ட்ரைட்டா வச்சு உட்காருங்கன்னு சொல்றேன். இதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி பரிகாரங்களை செய்யும் போது நமக்குள்ள பிரபஞ்ச ஆற்றல் வரும். அந்த பிரபஞ்ச ஆற்றல் நம்ம உடம்புல எந்த விதமான தடைகளும் இல்லாம உள்ள போறதுக்காக தான் முதுகு தண்டை ஸ்ட்ரைட்டா வச்சு உட்கார சொல்லுவாங்க. இதனாலதான் தியானம் பண்ணும்போது கூட முதுகு தண்டை நேரா வச்சு உட்கார சொல்லுவாங்க. அதே மாதிரி மூச்சை உள்ள இழுத்து வெளியில விட சொல்றதுக்கும் பின்னாடி அறிவியல் பூர்வமான காரணங்கள் இருக்கு. இதை தொடர்ந்து ஒவ்வொரு பதிவுகள்லயும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதை ஏன் இவ்வளோ டீட்டெயிலா சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இப்படி நான் சொல்லக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கும் காரணம் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கை மாறும். என்னடா இது, எப்ப பாரு மூச்சை உள்ள இழுத்து வெளியில விட சொல்றாங்களேன்னு யோசிச்சீங்கன்னா அதனால பலன் உங்களுக்கு கிடைக்காது. சரி, இப்படி ஸ்ட்ரைட்டா உட்கார்ந்து மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விட்டதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க கூடிய படத்தை 5 நிமிஷம் நீங்க பாருங்க. உங்க மனசுக்குள்ள இந்த ஜூலை மாசம் ஃபுல்லா நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும்னு நினைச்சுக்கோங்க. எந்த விதமான எதிர்மறையான எண்ணங்களையும் வைக்க வேண்டாம். இந்த படத்தை பார்க்கும்போது அந்த படத்துல எழுதி இருக்கக்கூடிய வார்த்தை, ஐ அட்ராக்ட் வெல்த் அண்ட் அபண்டன்ஸ் எவ்ரி சிங்கிள் டே. இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். ஐ அட்ராக்ட் வெல்த் அண்ட் அபண்டன்ஸ் எவ்ரி சிங்கிள் டே. இத சொல்லிக்கிட்டே நீங்க படத்தை பாருங்க. கரெக்டா 5 நிமிஷம் அலாம் செட் பண்ணி வச்சு பாக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. தோராயமா உங்க மனசுக்கே தோணும், போதும்னு தோணும். அது வரைக்கும் இந்த படத்தை நீங்க பாருங்க. இப்படி பார்த்துட்டு நீங்க எப்பயும் போல படுத்து தூங்கலாம். இந்த மாதிரி நைட் டைம்ல இந்த பரிகாரத்தை செய்யும் போது இது இன்னமுமே அற்புதமான பலனை நமக்கு கொடுக்கும். ஏன்னா அந்த நேரத்துல, அதாவது நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி நம்ம ஆழ் மனசு விழிப்பு நிலையில இருக்கும். இந்த டைம்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் இன்ஸ்டன்டா நம்ம ஆழ் மனசுல பதியும். ஆழ் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்மள சுத்தி நடக்க ஆரம்பிக்கும். அந்த வகையில நைட்டு நீங்க இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா வேகமா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இவ்வளவுதான் இந்த பரிகாரம். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பரிகாரத்தை செய்யறவங்க மறக்காம ஜூலை மாசம் முடியும் போது எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல உங்க ஃபீட்பேக்கையும் சொல்லுங்க. இது மத்தவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.